ஹாய் விவஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன பதிவில் வந்து நம்ம சதானந்தர் வந்து நம்ம ஜனக மகாராஜா வந்து நடத்துகிற யாகத்துக்கு வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு வழிகாட்டுற ஒரு ஆளாக இருந்தார் அப்படின்றத பார்த்தோம். அவர் வந்து எல்லாருக்கும் வந்து மக்களுக்கு வந்து அந்த யாகத்தில் கலந்துக்கிட்ட மக்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணார் அப்படின்னா, நல்லொழுக்கத்தையும் நல்ல வழிமுறைகளையும் சொல்லி மனித வாழ்வுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லி அந்த யாகத்தில் கலந்துக்கிற எல்லாருக்கும் வந்துட்டு வழிகாட்டியாக இருந்தார். இவர் எதை வச்சு இதை பண்றாரு அப்படின்னா, தனக்கு எதிராக உட்கார்ந்துருக்க விஸ்வாமித்திரர் அவரோட வாழ்க்கையை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுல இருந்து ஒரு நல்ல கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்காரு. வாங்க இப்ப நம்ம விஸ்வாமித்திரரோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். விஸ்வாமித்திரருக்கு என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ராஜாவா ஆண்டு வந்துகிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல அவருக்கு என்னாச்சு அப்படின்னா வசிஷ்டரோட வந்துட்டு ஒரு முரண்பாடு ஏற்பட்டுச்சு. இவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஒரு நாள் வந்து காட்டுல வேட்டையாடுறதுக்காக தன்னோட தன்னோட ஒரு வீரர்கள் படையோட வந்து போயிருந்தாரு. அந்த நேரம் என்ன பண்ணாருன்னா, வசிஷ்டரை வந்துட்டு பார்த்தாரு. வசிஷ்டர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு விருந்து உப ராஜ உபசரிப்பு வந்து பண்ணாரு. அங்க இருக்கிற எல்லா படை வீரர்களுக்குமே வந்துட்டு அவரு போதுன்ற அளவுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு விருந்தை வந்து ஏற்படுத்தி பண்ணாரு. இதுக்கு எப்படி ஒரு சாதாரண ஆளால இதை பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் பார்க்கும்போது, அங்க வந்து காமதேனு வந்து ஈன்றெடுத்த ஒரு கன்று, அதுதான் வந்துட்டு நந்தினி அப்படின்ற ஒரு மாடு. அதை வந்து இவர் வச்சிருந்தாரு. அது வந்து ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு மாடு. அது எல்லா வளங்களையும் வந்து கொடுக்கக்கூடியது இந்த விஸ்வாமித்திரருக்கு. இதை பார்த்த உடனே அந்த ஆசையில வந்துட்டு அவர் எனக்கு இந்த மாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஆணையிட்டார். அதை அவர் வந்து ஏத்துக்கல வசிஷ்டர் வந்து. உடனே போர் மூண்டது. அந்த போர்ல என்னாச்சு அப்படின்னா, படை பலத்தோட வந்து அவர் தவ பலத்துல இருந்தார் வசிஷ்டர். அதனால இவரால் வந்துட்டு ஜெயிக்க முடியல அந்த போர்ல. உடனே வந்துட்டு தோத்து போன விஸ்வாமித்திரர் என்ன பண்றாருன்னா, எனக்கும் இந்த மாதிரி தவ வலிமை வேணும்னு சொல்லிட்டு வந்து தவம் பண்றாரு. கடுமையான வந்து தவத்தை வந்து இருக்கிறாரு. அதுக்கான பலனையும் அவர் பெற்றுக்கிட்டாரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தவத்துல இருந்து வரும்போது மேனகா அப்படின்ற ஒரு மங்கை வந்து என்ன பண்றாருன்னா, அவளோட அழகுல வந்து இவர் மயங்கி தன்னோட தவ வலிமையை வந்து இழக்கிறாரு காமத்துல இதாகி. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு திருப்பியும் அதனால தவம் இருக்க போறாரு. திருப்பி இந்த தடவை தவம் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தேவலோகத்துல இருந்துட்டு வந்துட்டு ரம்பை அப்படின்ற ஒரு பெண் வந்து இவரை வந்து மயக்கிறதுக்காக ட்ரை பண்றான். அப்ப இவர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. கோவப்படுறது வந்து என்ன ஆகும்னா, காமத்தோட ரொம்ப மோசமானது. இது வந்து இருக்கிற தவ வலிமையே இன்னும் மோசமாக்கிடும் அப்படின்ன உடனே திருப்பி மறுபடியும் போய் அவர் தவம் இருக்கிறாரு. இந்த தடவை வந்துட்டு எல்லாத்தையும் வென்றுட்டு வந்து ஒரு பெரிய மகரிஷியா வந்து மாறுறாரு. இவரோட வாழ்க்கையை பார்த்து அதுல இருந்து ஆராய்ஞ்சு தான் இந்த சதானந்தர் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு வழிமுறையை வந்து எடுத்து கொடுறாரு. அப்பேற்பட்ட ஒரு மகான் தான் வந்து இந்த விஸ்வாமித்திரர். இவரை பத்தி தான் இவரை ஒரு எடுத்துக்காட்டை வச்சுக்கிட்டு தான் இவர் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த ஆலோசனையை வந்து வழங்கிட்டு இருக்காரு மனசுல அவரை எதிர வச்சுட்டு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என் சேனல்ல இருக்கு. எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், நன்றி.